இவங்க கிட்ட நாட்டை கொடுத்ததுக்கு நாம தான் நாண்டுக்கிட்டு சாவணும் அப்படின்னு ஒருத்தர் கடுப்பாக்கி பேசியிருக்காரு. யார் அவரு? வேற யாரு? நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதாவது திருநெல்வேலியில் இந்த புலித்தேவரோட நினைவு தினத்துக்கு போனப்போ தான் அண்ணங்கிட்ட அந்த கேள்வியை கேட்கப்படுது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஐயா வைகுண்டரோட பேரை தவறாக போட்டிருக்காங்களே, அதாவது முடிசூடும் பெருமான்ன்றதுக்கு பதிலாக காட் ஆஃப் ஏர் கட்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் என்னங்க இது? ஏங்க உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க, பண்ண தெரியலன்னா விட்டுருங்க. முடிசூடும் பெருமான் எங்கே இருக்குது? நீங்கள் முடி வெட்டும் பெருமான்னு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு தகுமாங்க? நியாயமா இது? உங்களுக்கே சொல்லுங்களேன். அதாவது இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சது யாரோட தப்புனா நம்ம தப்பு தான். இதுக்கு நம்ம நாண்டுக்கிட்டு சாகலாமா இல்லை இவங்கள தூக்கில் போடலாமான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு கொதிச்சு கடுப்பாக்கி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா வைகுண்டர் அவருடைய வேற ஒரு பெயர், அந்த முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாளை உருவாக்குகிற குழுவில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க. முடிசூடும் பெருமான் எங்கே இருக்குது, முடிவெற்ற பெருமான் எங்கே இருக்குதுன்னு பாரு. இந்த இவங்கெல்லாம் நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுக்கிண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதான்னு தான் தெரிய மாட்டேது. என்ன இளவோ இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது, மொத்தமாக கொளுத்தணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க. அடுத்ததா ஆனால் இந்த கருத்து கணிப்பு இப்போ ஒன்று வெளியே வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சிக்கு வெற்றி சதவீதம் கம்மியாகவும் எதிர்கட்சி கூட்டணிக்கு அதிகமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு கூட அந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி நான் அந்த வாக்கு சதவீதம் அதாவது அந்த கருத்து கணிப்பெல்லாம் என்றைக்குமே கருத்துலேயே கொண்டுக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையாகவும் நடக்கிறதில்ல. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று நடக்கும். என்றைக்குமே இவங்க சொல்கிறது நடந்ததே கிடையாதுப்பா. இதுக்கு முன்னாடி சொன்னாங்க நான் வந்து 2% தான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. 8% வாங்கி சாதனை பண்ணோம். சரிங்களா? இவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டனா வேலை பார்க்க முடியாது. அண்ட் இவங்க எங்கேயோ உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து சொல்லுவாங்க, அதை நான் கேட்கணுமா அப்படின்னு கருத்து கணிப்பையே புறக்கணிப்பு பண்ணியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இந்த கடைசியாக இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, எதிர்கட்சியினுடைய அவங்க கூட்டணி வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதம் கூடுதலாக 15% வரை போகிற வாய்ப்பு இருக்குன்னு எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறதில்லை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 2016 தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தோம். இப்போ 10 ஆண்டு நிறைவாக போகுது. 26ஓட 10வது ஆண்டில் நிற்கிறோம். எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை. நான் வளர்வேன்னு சொன்னதில்லை. நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை. உங்களுக்கு சொல்கிறதை உண்மையே சொல்கிறேன். இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்போவும் சொல்ல மாட்டாங்க. போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு. நீங்கள் 4 வரும், 3 வரும், 5 வரும்னாங்க. நான் 8.5 விழுக்காடு தொட்டேன். இப்போ யார் மேலே வழக்கு போட்டு பண்ணலாம்? இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும். ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து. இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொன்னால் அவரவர் விருப்பம்.